வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் மரணத்திற்கு சிம்புவை தொடர்ந்து பாரஞ்சித் அவர்கள் பண உதவி. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இயக்குனர் பாரஞ்சித்தின் வெட்டுவம் படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்தார். கார் சண்டை காட்சி படமாக்கும் போது விபத்தில் சிக்கி மோகன்ராஜ் உயிரிழந்தார். இது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருந்தது. ஸ்டண்ட் மாஸ்டருக்கு பாரஞ்சித் அவர்கள் இழப்பீடு வழங்கியுள்ளார். பாரஞ்சித் அவர் இயக்கத்தில் கடந்த ஆண்டு தங்கலான் திரைப்படம் வெளியானது. இந்த படத்தை தொடர்ந்து தற்போது ரஞ்சித் அவர்கள் வேட்டுவம் என்ற படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தை கோல்டன் சோசியல் பிலிம் நிறுவனம் இணைந்து நீலம் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்ப்பு காத்து அதிகரித்தது. இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் கதாநாயகனாகவும் நடிகர் ஆர்யா வில்லனாகவும் நடித்து வருகிறார். அசோக் செல்வன், பகத் பாசில் ஆகியோர் இந்த திரைப்படத்தில் நடித்து வருகிறாங்க. வேட்டுவம் படத்தின் படப்பிடிப்பு 10ஆம் தேதியிலிருந்து நாகப்பட்டினம் கிளையூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்றவர் 52 வயதான ஸ்டண்ட் மாஸ்டர் காரை துரத்தும் காட்சியில் நடித்து வந்தார். அந்த காட்சியில் ஒரு இடத்தில் கார் மோதி அந்தரத்தில் பறப்பது போல காட்சி படமாக்கப்பட்ட போது கார் தவறுதலாக விழுந்து மோதியதில் காரிலிருந்து மோகன்ராஜ் பேச்சும் இல்லாமல் இருந்தார். அவரை மீட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக கிளையூர் போலீசார் படப்பிடிப்பு தளத்தில் விசாரணை நடத்தினாங்க. இதன் பின்பு படப்பிடிப்பு தளத்தில் அலட்சியமாக செயல்பட்டது கவனக்குறைவாக இருந்த இயக்குனர் பாரஞ்சித், ராஜ்கமல், வினோத், பிரபாகரன் ஆகிய 4 பேர் மீது கிளையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க. ஆனால் பாரஞ்சித் பாதுகாப்பு இல்லாமல் படப்பிடிப்பு நடந்திருக்க மாட்டார், எந்த இயக்குநர்களும் அப்படி செய்ய மாட்டாங்கள் என்று ரஞ்சித்துக்கு ஆதரவாக சினிமா பிரபலங்கள் பேசினாங்க. அகால மரணமடைந்த மோகன்ராஜின் குடும்பத்திற்கு திரைத்துறையினர் பலருமே பல உதவிகளை செய்து வராங்க. அந்த வகையில் தான் நடிகர் சிம்பு அவர் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்துள்ளார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருந்த நிலையில் அண்மையில் பேட்டி ஒன்றில் இது பற்றி சில்வா மாஸ்டர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யா கடந்த 10 ஆண்டுகளாகவே ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூர் கட்டி வருவதாகவும் ஸ்டண்ட் சில்வா அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். நடிகர் சிம்பு ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜின் குடும்பத்திற்கு உதவி செய்து இணையதளத்தில் பரவியதை அடுத்து வேட்டுவம் படத்தின் இயக்குநராக பாரஞ்சித் மோகன்ராஜ் குடும்பத்திற்கு 20 லட்சத்தை நிதி உதவி செய்திருக்கிறார். அதே போல நடிகர் விஷால் மோகன்ராஜ் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என அறிவித்திருந்தார். ஸ்டண்ட் கலைஞருக்கு சங்கம் இருப்பினும் முறையான காப்பீடு கிடைப்பதில்லை என்று வேதனையாக வெளிப்படுத்தியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரலாகிட்டு வருது. மோகன்ராஜ் அவர் குடும்பத்திற்கு நிறைய பேர் உதவி செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.